வாரிசு படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 25 நாள் ஆகுதுங்க. இந்த படம் வசூலில் இப்போ டாப் 5, அதாவது தமிழ்லே அதிக வசூலில் டாப் 5 வந்திருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ கோடி வந்திருக்கு, எந்த படத்தோட வசூலை முறியடித்து 5வது இடத்துக்கு வந்திருக்கு, ஃபஸ்ட்டு 4 படம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்புறம் நேற்று சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக மைக்கேல் பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் ரன் பேபி ரன், அப்புறம் கிரேட் இந்தியன் கிச்சன், அப்புறம் பொம்மை நாகி, இது இல்லாமல் சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம இந்த 4 படங்களோட கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வழக்கம் போல் வாரிசு துணிவு, இந்த 2 படத்தோட வசூல், அப்புறம் பட்டான் படத்தோட வசூலையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள். அனலிட்டிக்ஸில் என்ன காட்டுது அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படிங்கிறத காட்டுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பொம்மை நாயகி படத்தோட டே 1 கலெக்ஷன், இந்த படத்தை பொறுத்த வரையும் நிறைய பேர் ரொம்பவே பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் ஒரு பக்கம் வாரிசு துணிவு, ஒரு பக்கம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மைக்கேல் பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கு. ரன் பேபி ரன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சில படங்கள் ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு வெற்றி படங்களாக அமைஞ்சதுனால அவருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதோடு சேர்ந்து தான் ஒரு 7 படத்தில் ஒரு படமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 2.5 கோடி கிட்ட செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார் அஞ்சித் தான். ஸோ இப்போ இந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 11 லட்சமும் வேர்ல்டு வைடு 15 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. மேபி இதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த படம் அங்கே இங்கேன்னு எல்லோரும் பேசி அதுக்கப்புறம் மேபி ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இனிமேல் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கடுத்ததான் ரன் பேபி ரன் படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 55 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 65 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 6 கோடி. ஸோ முதல் நாள் வசூல் ஒரு டீசெண்டான வசூல் அப்படின்னு தான் சொல்லணும் ஆர்ஜே பாலாஜிக்கு. அதுவும் ஒரு 7 படத்தோட ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு. அப்புறம் கிரேட் இந்தியன் கிச்சன், இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 12 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 16 லட்சம். இது ஆல்ரெடி ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படத்தோட ரீமேக் தான் இது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடியே 40 லட்சம். ஸோ இந்த படமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இனிமேல் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பார்த்து அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்டு இதுக்கப்புறம் போனால் தான் உண்டு. ஆனால் இந்த படம் ஒரு 5-6 கோடிக்கு மேலே வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ மைக்கேல் பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கு. கேஜிஎஃப் பாணியில் இருக்குது. ஒரு ஹீரோக்கு பயங்கரமான ஒரு பில்டப், அது இது. இந்த ஹீரோ பார்க்குறதுக்கு சாக்லேட் ஹீரோ மாதிரி இருக்கார். ஆனால் இவர் போட்டு எல்லாரையும் போட்டு பந்தாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூ. இன்னொரு பக்கம் படம் பார்த்தவங்க சில பேர் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க, எப்படி நான் கேஜிஎஃப் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த படத்துலேயும் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க சில பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 10 கோடி கிட்ட வருது. தமிழ்நாட்டில் மட்டும் 65 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 75 லட்சம். ஸோ இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 4 கோடியே 35 லட்சம் வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ நல்லாவே போயிருக்கு. கர்நாடகா, கேரளாலாம் நல்லாவே நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வழக்கமாக கலெக்ட் பண்ணுற நம்ம சந்தீப் கிஷனுக்கு வழக்கமாக கலெக்ட் பண்ணுறதை விட ஒரு நல்ல நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் இப்போவே ஃபஸ்ட் டேவே ஒரு பாதி இலக்கு கிட்டே வந்துடுச்சு. ஸோ இந்த படம் ஒரு 20 கோடி கிட்ட பெரிய வசூல் பண்ணிச்சு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ வாரிசு படத்தோட 24வது நாள் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 50 லட்சம், ஓவர்சீஸில் 15 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 80 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு 24வது நாள். அதுவும் 7 படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே இந்த படங்கள் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணும்போது உண்மையிலே நல்ல விஷயந்தான். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 139 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸில் 88 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 298 கோடி வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 220 கோடி. ஸோ துணிவு படத்தோட 24th கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 25 லட்சம், ஓவர்சீஸில் 10 லட்சம். ஸோ வேர்ல்டு வைட் 40 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. துணிவு படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 122 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸ் 60 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 210 கோடியே 90 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 160 கோடி. ஸோ பட்டான் படத்தோட டே 10 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா
தமிழ்நாட்டில் அதாவது தமிழில் வந்து 25 லட்சம், தெலுங்கில் வந்து 45 லட்சம், ஹிந்தி லாங்குவேஜில் வந்து 18 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 19 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 12 கோடியே 25 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 31 கோடியே 25 லட்சம் இந்த படம் வந்து நேற்று மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. இப்போ சாட்டர்டே சண்டே ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வேறு எந்த பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகலை ஹிந்தியில். ஸோ பத்தான் தான் ஒரே இது, பட்டான் சாரி. தமிழில் வந்து 5 கோடியே 55 லட்சம், தெலுங்கில் வந்து 9 கோடி, ஹிந்தியில் வந்து 443 கோடியே 45 லட்சம், இந்தியா முழுக்க 458 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் வந்து 275 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 733 கோடியே 25 லட்சம். ஸோ இப்போவே வந்து அந்த 1000 கோடிக்கு நெருங்கி போய்கிட்டு இருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே வந்து 2 நாள் சேர்த்து ஒரு 100லேருந்து 120 கோடி வந்து கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னா கூட ஒரு 850 கோடி, அப்புறம் ஒவ்வொரு நாள் ஒரு 20 கோடி 15 கோடி எடுத்தால் கூட இந்த படம் 1000 கோடியை வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நீங்கள் ஈஸியாக நம்பலாம் இந்த படம் 1000 கோடியை ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணது, இந்தியாவில் வந்து நெட் கலெக்ஷனில் வந்து அதிக நம்பரை வச்சுருக்கிறது பத்தான் தான் இப்போதைக்கு ஹையஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இந்த படத்தோட பட்ஜெட் 260 கோடி. ஸோ அதுக்கடுத்ததாக பட்டான், வாரிசு, அப்புறம் துணிவு, இந்த 3 படமே யூகேல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். யூகேல வந்து இது வரையும் 2.8 மில்லியன் யூகே பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. எது பத்தான் இந்த படம் வந்து 28 கோடி கிட்ட வருது இந்த கலெக்ஷன். அதுக்கடுத்ததாக வந்து வாரிசு பார்த்திங்க அப்படின்னா 868K யூகே பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 8 கோடியே 60 லட்சம். துணிவு பார்த்திங்க அப்படின்னா 382K யூகே பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 3 கோடியே 80 லட்சம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாரிசு, துணிவு ரெண்டுமே வந்து யூகேல பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அங்கே வாரிசு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி விஜய் படத்தோட இருக்கிற கலெக்ஷன்லேயே வந்து வாரிசு தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க யூகேயில். ஸோ யூகேவை பொறுத்தவரை வாரிசு பயங்கரமான ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன்ல, வாரிசு படம் வந்து தமிழில் ஹையஸ்ட் கலெக்ஷனில் டாப் 5ல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு படம் ஹையஸ்ட் கலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்கிறது 2.0. இந்த படம் வந்து 723 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. பொன்னியின் செல்வன் பாகம் 1 520 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. விக்ரம் வந்து 450 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. பிகில் வந்து 305 கோடி 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. 5வது இடத்தை பிடிச்சிருந்தது வந்து கபாலி. ஸோ கபாலி வந்து 294 கோடி வந்து வசூல் பண்ணியிருந்தது. இப்போ அதோட பிரேக் பண்ணி 298 கோடி வந்து வாரிசு வந்துடுச்சு. ஸோ வாரிசு வந்து 5வது இடத்தை பிடிச்சு இந்த டாப் 5 ஹையஸ்ட் கிராசிங் கலெக்ஷனில் நம்ம விஜய் அவர்களே வந்து 2 படம் வச்சுருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இனிமேல் வரப்போகிற காலத்தில் இது வந்து இந்த பிகில பிரேக் பண்ணி போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அப்புறம் நான் உங்ககிட்ட சில விஷயம் பேசணும்னு நினச்சேன், சில விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த லியோ வச்சு, அதாவது இந்த தளபதி 67 இந்த லியோ வச்சு நிறையா இதுவாக இருக்கும் இதுவாக இருக்கும்னு நிறையா நம்ம சேனலில் கமெண்ட் வந்ததாக இருக்கட்டும், இல்லை வேறு நிறையா யூடியூப் சேனலில் பார்த்ததாக இருக்கட்டும். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான இப்போதைக்கு இதுதான் பெரிய டாக்காகவே இருக்குது. ஸோ இந்த லியோ அப்படிங்கிற இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் எடுக்கும் ப்ரோ, உங்களோட கெஸ்ஸை சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் எடுக்க போகுது, எவ்வளோ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுக்கும், அதுக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எதுக்காக இந்த டைட்டிலை செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பற்றி முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் போட்டிருந்தீங்களா அந்த கமெண்ட் எல்லாமே எடுத்து வச்சு சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. நான் ரொம்ப டீப்பான சில விஷயங்களையும் பார்த்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.